சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அப்போ இந்த புத்தாண்டு பிறப்பில் ராசிநாதர்கள் இருக்க வேண்டிய இடம் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான், மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக நம்மளுக்கு இந்த வருஷத்து பல நன்மைகளை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த வருஷம் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் ஆன வருஷம்தான். அப்போ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த 2026 எப்படி நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய ஆசைகள், தேவைகள் பூர்த்தி ஆகாமல் பல கஷ்டம், பல நஷ்டம், அவமானம், அவப்பேறு, ஒரு காரியத்தை எடுத்த உடனே அதில் ஒரு தடை, இந்த மாதிரியான இடையூறுகள், தான் வாழ்க்கையில் படக்கூடிய இன்னல்கள், கடன், நோய், வறுமை, பயம், இல்லை புதுசாக அரசியலில் பிரவேசம் ஆகணும், புதுசாக தொழில் தொடங்கணும், புதுமையான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், வீடு வாசல் வண்டி வாகனங்கள்லாம் கட்டணும், இப்படி ஆசைகளோடு தான் இந்த 2026 நம்ம இருந்திருப்போம். இந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாகிறதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ், ஒரு வழிமுறைகள். 1000 பரிகாரங்கள் இருந்தால் கூட எம்பெருமான் முருகக்கடவுளுடைய அனுகிரகத்தில் 6 பட முருகன் கோவில் இருந்தாலும், 6000 முருகன் கோவில் இருந்தாலும், வல்லக்கோட்டை முருகன் கோவில் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு தனி சக்தியே இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவை, இந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 2 நாள் மட்டும் இந்த சின்ன வழிபாடை பண்ணுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை சனிக்கிழமை காலையில், இந்த 2 நாளில் தான் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணும். தாம்பரத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் கிட்ட வரும். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே ஏதாவது ஒரு சஷ்டி இல்லை ஏதாவது ஒரு கிருத்திகை அன்னைக்கு ஒரே ஒரு கோழி சேவல் ஒன்று வாங்கிக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது இல்லை கோயில் குருக்கள் கிட்டையாது, இந்த கோயிலுக்கு நான் அந்த சேவலை நான் நியமித்து விட்டுறேன் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டி அந்த சேவலை மட்டும் நியமித்து விட்டுருங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கோயிலுக்கே போக வேண்டாம். உங்களுடைய ஆசைகள், தேவைகள் என்ன வேணும், நோயில் கிடக்குறீங்களா, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்கா, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த சின்ன வழிபாடு இந்த 2026 உங்கள் ஆசைகள், தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி கொடுக்கும். மேசராசி. மேசராசியில் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இணைஞ்சு இருக்கிறாங்க. சூரியன் சொல்லிட்டாலே அரசியல், அரசியலில் பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள், ஆதங்கங்கள் இருக்கக்கூடியவங்க. இந்த 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கங்கள் வகிக்கக்கூடிய, ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய தருணம் மேசராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாயமாக உண்டு. இதே மேசராசியில் சுக்கிர பகவானும் பலமாக இருக்கிறனால கால தாமதமாக திருமணம் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகங்களும் இந்த 2026 நடக்க போகுது. நல்ல வீடு வாசல், தோட்டம் துறவு, வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய ஒரு தருணத்தில் வாழக்கூடிய நேரங்காலங்கள் எல்லாமே மேசராசிக்கார உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்குமே உண்டு. நம்பர் 1 ராசி, இந்த ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான். அப்போ நீங்கள் தான் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். ஏன்னா மேச ராசிக்கு தான் இந்த முறை கொஞ்சம் யோகங்களும் கூட. சனி பகவான் வேணால் விரயத்தில் இருக்கலாம். விரயத்தில் சனி பகவான் தான் என்ன பண்ணுவார், வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னா கூட கடன் வாங்கித்தான் வீடு கட்டணும்.
கார் வாங்கினா கூட கடன் வாங்கி லோனில் தான் நீங்கள் கார் வண்டி வாங்கணும். தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு, அதாவது பொருளாதாரத்துக்கு கடன் வாங்கி ஒரு காரியத்தை பண்ணக்கூடியதுக்கு தான் விரயத்தில் சனி பகவான். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் பொன்னான வருஷம் மேசராசி அன்பர்களுக்கு தான் நிறையவே இருக்குது. ஆனால் கவனமாகவும் கொஞ்சம் இருக்கணும். தன்னுடைய ஆரோக்கியத்தில், தன்னுடைய உடல் நலத்துக்கு நம்ம ஒரு சின்ன தலைவலி, ஒரு வாமிட்டுன்னு கேட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கூட இன்றைக்கி 1 லட்சம் வேணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கி மருத்துவத்துறையில் அப்படி இருக்குது. அப்போ விரயங்கள் இந்த மாதிரியான விரயம் ஆகாமல் சுப விரயங்களுக்கு, கல்யாணம் காட்சிகளுக்கு, இந்த மாதிரியான ஒரு விரயத்துக்கு எந்த குறையுமே வராது. மேசராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையும் கிடைக்க போகுது. பொதுவாகவே மேசராசிக்கார அன்பர்களுக்கு சொந்த தொழில் தான் யோகமே. அடுத்தவர்கிட்ட கையை கட்டி நின்னாலும் கம்பீரமான ஒரு தொழிலாக தான் இருக்கும். கண்டிப்பும் இருக்கும், கருணையும் இருக்கக்கூடிய தொழில் தான். முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல் படிக்கிற குழந்தைங்க தான் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க தேவையில்லாத இந்த முகநூல்களில் தன்னை பிரதிபலிப்புக்கிறதுக்காக முகநூலில் நீங்கள் வர்றது, உங்களுக்கு அது துஷ்பிரயோகம் நடக்கக்கூடிய நேரங்காலங்களும் இந்த வருஷம் இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆனால் பெண்கள் தான் கொஞ்சம் பாவமும் கூட. தேவையான ஒரு அமைப்பையும் பக்குவங்களையும் நீங்கள் முறையாக பக்குவம் படுத்திக்கிட்டால் தான் இந்த 2026 பீட் பண்ண முடியும். அன்பு ஒன்றுக்கு தான் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்கள்கிட்ட இருக்குது. அதிகாரத்தில் மேசராசிக்காரங்கிட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார்கிட்டையும் எந்த ஒரு அமைப்பும் வச்சுக்க முடியாது. இந்த 2026 மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்குறது தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தான். காசு பணம் விரயம் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே திரும்பி வரதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களாகவே இருக்கும். 2026 ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் வயது முதிர்ந்த, அதாவது 45 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய மேச ராசிக்கார ஆண்களுக்கும் உடல் நலத்தில் தான் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தயவு செய்து உங்கள் ஆரோக்கியத்தில் தான் கடைபிடிங்க. ஏன்னா உழைச்சி தேடி உங்கள் குடும்பத்துக்குன்னே நீங்கள் ஓடினவங்க, உங்களுக்காக ஓனர் கிடையாது. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, உங்கள் மக்களுக்காக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஜாதகத்தன்மை உடையவங்க நீங்கள். இனிமேல் அது உங்களுக்காக கொஞ்ச நாள் வாழுங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஜாக்பாட் கூட சொல்லலாம். அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய தருணங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்குது. நல்லா தான் இருக்குது. இருந்திருந்தால் கூட உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். உங்கள் அப்பாவுடைய வழிபாடுகளை முறையாக பண்ணணும். இந்த முன்னோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாட்டையும் யார் ஒருத்தர் ஒழுங்காக ப்ராப்பராக அதை தெளிவு பண்ணி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 2026 யோகம். ஏன்னா கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த வருஷம் பெயர்ச்சியும் ஆகப்போகுது. கும்பராசியில் இந்த ராகு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. கும்பராசியில் சனீஸ்வர பகவான் கூட நட்பாக இருந்துட்டு மகர ராசியில் போயிட்டு பகைமைக்கு ஆயிடுவார். அப்போ குலதெய்வ சாபமோ முன்னோர் சாபமோ இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் முன்னோர் வழிபாட்டை பண்ணுறது கொஞ்சம் நல்லதும் கூட. கவனமாக இருந்துக்குங்க. பெண்கள் கொஞ்சம் தெளிவாக நடந்துக்குங்க. கொஞ்சம்னா ஒரு 25-27 வயசுக்கு மேலே கல்யாணம் காட்சி நடக்கக்கூடிய தருணத்தில் உள்ளவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும். காதல் அப்படிங்கிற அமைப்பில் கல்யாணம் காட்சி முடிச்சிங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய நேரம் உண்டு. கவனமாக இருந்துக்கணும் மேச ராசிக்கார அன்பர்கள். சிவாய நம.
சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்கே லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் இந்த ஊர் இந்த பேருன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.